Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Gujarat Titans ஜெயிச்சிட்டாங்க RCB at their home ground Chinnaswamy Stadium by 8 wickets. One sided மாதிரி தான் ஆச்சு மேட்ச். என்ன நடந்ததுன்னு என்னோட அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். ஃபுல் ஆஃப் ரெட் RCB, ஃபுல்லாக சப்போர்ட்டர்ஸ். நீக்கு அப்போ இசால் கப் நம்தையோ எப்போவோ எப்போ இருந்தாலும் நாங்கள் வருவோம் சப்போர்ட்டுக்கு, நல்லது தான். குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயரோட தான் போனாங்கன்னா பாருங்க அவங்க பிளானிங் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. ஜோஸ் பட்லர் அண்ட் ராஷித் கான் மட்டும் தான் மெயின் 11 தாங்க இம்பாக்டில். யார்? ரதர்ஃபோர்ட் அண்ட் கிளென் பிலிப்ஸ் எல்லாமே இந்த ரன்னை சேஸ் பண்ணுறாங்கன்னா லேட்டரான அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவங்க பிளேயர் மேலே. ரபாடா வேறு நேற்று விளையாடல, பிகாஸ் பர்சனல் ரீசன் அவர் விளையாடலன்னு சொன்னாங்க டாஸ் போடும்போது. ஏன்னா நானே பார்த்த பிச் ரிப்போர்ட் அப்போ டேனி மோரிசன் அவர் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அது பவுன்ஸ் நிறையா இருக்குது பிச்சில், நியூ பிச்சு, அது அங்கே 6-7 சர்ஃபேஸ் இருக்குது. இந்த பிச்சு புதுசாக எப்படி வேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் ஷார்ட்டர் பவுண்டரி கேப்டன் டிசைட் பண்ணிட்டோன்னு. அதே மாதிரி ரஜத் பண்ணிட்டு சொன்ன நானும் ஃபீல்டிங் தான் எடுத்திருப்பேன், ஸ்கோர் தெரிஞ்சால் சேஸ் பண்ணுறது ஈஸி, இது எவ்வளோ ஸ்கோர் செட் பண்ணணும் எங்களுக்கே தெரியல அப்படின்னாரு. ஆரம்பித்தாங்க, எடுத்தோடனே பட்லர் கேட்ச் விட்டார், சால்ட்டுது. ஆமாம், காட் பிஹைண்ட், சிம்பிள் சிட்டர், இட் ஹேப்பன்ஸ், வேணும்னு விடுறதில்ல. இதே சால்ட் அவரும் இங்கிலாந்து பிளேயர் தான், எவ்வளோ விளையாடிருப்பாங்க கவுண்டிலாம். இவரு 1000 மேட்சஸ் மாதிரி இது வரைக்கும் விளையாடிருப்பார் பட்லர் கீப்பராக. ட்ராப் த கேட்சு, எக்ஸைட் ஆனார் கில்லு. இஷாந்த் சர்மா வர எக்ஸைட் ஆனார். அவர் ஸ்லிப்பில் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, இஷாந்த் சர்மா செகண்ட் ஸ்லிப்பில். எனிவே கேட்ச் ட்ராப்டு. அடுத்த பால் எப்போ 6-4 அடித்தாலும் கேமரா பட்லர் தான் காட்டுது. சோகமாக இருக்கார். ஐயோ ஒரு கேட்ச். விராட் கோலி புல் ஷாட் பண்ணார், பிரசித் கிருஷ்ணா கேட்ச் விட்டார் டீப் 8 விக்கெட்டில். போல் ஹர்ஷத் கான், இந்த பாருங்க இன்னொரு புது பவுலர், லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர், பிரமாதமான விக்கெட்டு. அண்ட் எப்போதுமே டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே வல்னரபிள் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர். அதனால தான் இவர் எடுத்திருக்காங்க நேற்று ஹர்ஷத் கானை. லோக்கல் பிளேயர் வேறு, அவர் கர்நாடகா ரஞ்சி டிராஃபி விளையாண்டவர், நிறைய விக்கெட் எடுத்தவர். அண்ட் விராட் கோலியோட விக்கெட் இஸ் ஈக்குவல் டு 5 விக்கெட்ஸுக்கு. அது இந்த மாதிரி பிச்சிலலாம் எடுத்தோடனே ஒரு கவர் டிரைவ் பண்ணார் பாருங்க, ஸ்வீட்டஸ்ட் ஷாட். பட் இன்னும் கொஞ்சம் பிச்சை ரீட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸுக்கு போயிருக்கலாம்னு தோணுது. ஹர்ஷத் கான் தானேன்னு அவரும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டார்னு நினைக்கிறேன். புல் பண்ண போனார், நாட் நெசசரி. இருந்ததே ஒரே ஃபீல்டர் தான் அங்கே டீப் 8 விக்கெட்டில் கையில் கேட்ச் போச்சு, அவுட் ஆகிடார் கோலி. சூப்பர் டெலிவரி பை முகமது சிராஜ் பாருங்கள், இதே கிரவுண்டில் தான் விளையாண்டார் RCB ரொம்ப வருஷம். நிறைய மேட்சஸ் சின்னசாமியில் விளையாண்டார். அழகாக விக்கெட் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட் பால் பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். கடைசியில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தானே. பேட்டிங் பேரடைஸில் 3 for 19. இட்ஸ் நாட் அ ஜோக். பிலிப் சால்ட் அவுட் பண்ணார், படிக்கல் அவுட் பண்ணார், லியாம் லிவிங்ஸ்டன் அவுட் பண்ணது சிராஜ் தான். 4 overs 19 runs and 3 wickets என்ன பேட்டிங் பேரடைஸ்னால் எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சம்டைம் யூ ஃபெயில், பட் இந்த இடத்துலையே அவர் ஹிட் ஆகணும்னு நினச்சார்னா இங்கே தான் விளையாடாரு சோ மெனி மேட்சஸ். க்ரௌடை பார்த்து சொன்னார் ஐ பிலாங் ஹியர் அப்படின்னு. நல்லா அது ரேதன் கலீல் மாதிரி கிட்டக்க போயிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு அப்புறமா கடைசியில் வந்து அடிக்கும்போது அவுட் விக்கெட் எடுக்கிறதில்ல. க்ரீம் வென் யூ டேக் அவுட் 3 wickets அந்த டாப்பில் கண்டிப்பாக யூ கம் அண்டர் ப்ரெஷர். அது எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் சரி. ரேர்லி 10 மேட்ச்சில் 1-2 மேட்ச் வேணால் மிடில் ஆர்டர் ஜெயிக்க வைக்க முடியுமே தவிர இந்த 3 மெயின் பிளேயர் மேலே போயிட்டாங்க, படிக்கல், சால்ட் அண்ட் விராட் கோலி. for 19 சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நம்ம பையன் 2 for 22 அண்ட் வைட் பால் 3 தான் போட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம சேப்பாக் பிச்சில் 8 வைடு போடுவோம், 9 போயிடுவோம். 9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது, 13 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹர்ஷத் கான். ரஞ்சி டிராஃபியில் யார் நிறைய டொமஸ்டிக் விளாட்றாங்க, they will do very well. அது பாருங்க, விராட் கோலி விக்கெட் எடுத்தாருன்னா அதுவும் அட் தேர் ஹோம் கிரவுண்ட் அண்ட் பேட்டிங் பேரடைஸ். அதுதான் பாயிண்ட் டு பி நோட்டட். சர்ப்ரைசிங்லி ராஷித் கானுக்கு வந்து ஏகப்பட்ட ரெடியூ இருந்தது, 4 over 54. அது ஏன்னு கேட்பீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா லீகும் விளையாடுறாரா, இவர் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இனிமேல் ராஷித் கான் டவுன்ஃபால் தான். ஏன்னா எல்லாருமே விளையாடிட்டாங்க, எல்லா லீகு, ஆப்கானிஸ்தான் விளையாடுறதாகட்டும், எல்லாம் விளையாடும் போது தேனோ இவர் எது பால் குக்லியை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நீங்கள் குக்லியை கையிலேருந்து ரிலீஸ் அது ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு விக்கெட் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எந்த பால் எந்த ஆமில் எப்படி பிடிச்சி குக்லி போடுறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் லெக் ஸ்பின்னர் வெப்பன். அதை எவ்ரிபடி ஸ்டார்டட் லேர்னிங். அதனால தான் விக்கெட்டும் இல்லை அவருக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா ரன்னு. சாய் குஷர் சொல்லிக்கிறாரு. சேஸுக்கு வருவோம். கில் 14 balls, காட் லயாம் போய் bowlingல 32 for 1. தேவர் வெரி பர்டிகுலர். அடிக்க போய் அவுட் ஆகாமல் பவர் பிளேயில் எவ்வளோ கம்மி விக்கெட் எடுக்குமோ அவ்வளோதான் நம்ம கம்மி விக்கெட் விடணும். வி ஹேவ் டு ஹோல்ட் விக்கெட்னால தான் 42 for 1 பவர் பிளே. RCB 38 for 3. 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா அங்கே போயிடுச்சு. மெயின் விக்கெட் இதில் அங்கே போயிட்டாங்க விராட் கோலி என்றால். அண்ட் சாய் சுதர்ஷன் சூப்பர் பிளேயருங்க. ஃபைன். இது வரைக்கும் நடந்த IPL இஸ் தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர். அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு 63 அடித்தார், 153 ஸ்ட்ரைக் ரேட்டில். தே won by 36 runs. RCB எதிராக 49, 1 by 8 wickets. அதுக்கு முன்னாடி 74 அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். மெராக்கல் இன்னிங்ஸ் விளையாண்டார் அதில் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 230ல் 97 அடித்தாங்க. இவரு 74 அடித்தார் நம்ம சுதர்ஷன். 243 சேஸ் இஸ் a பிக் ஸ்கோர். அதனால் அவங்க 11 ரனில் தோத்துட்டாங்க. சரி, ரைட். சாய் சுதர்ஷனோட கோயிங் ஆஃப் சைட் அண்ட் ஹுக்கிங், ஹேசல்வுட் ஹுக் பண்ணார் பார்த்தீங்களா 6. பாருங்க 5th ஸ்டம்ப் ஆஃப் சைடில் லெக் சைடில் போயிட்டு ஹுக் பண்ணார். ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. வெரி நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டிரைவுங்க. பிட்வீன் அம்பையர் அண்ட் போலர் நடுவில் அந்த பால் ஸ்ட்ரைட்டாக ஒன்றுட்டு போகல. ட்ரீட் ஃபார் யுவர் ஐஸ். சச்சின் டெண்டுல்கர்லாம் அவங்க பிரமாதம் விளாடுற அந்த ஷார்ட்ஸை ஸ்ட்ரைட் டிரைவ் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஏறி வந்து ஹேசல்வுட்டை சின்ன பவுலரில் அவரை ட்ரை பண்ணார் பாருங்க, ஒரு க்ளோரியஸ் ஷாட். அது அப்புறம் ஒரு யஷ் தயால ஃப்ளிக் பண்ணார் லெக் சைடில்.
சூப்பர் டைமிங், கிரவுண்ட் ஷாட் தான் அதுவும் 4 போச்சு. அண்ட் அவுட் ஆனது கூட பேக் ஆஃப் லென்த் பால் வந்தது ஹேசல்வுட் டாப் ஏஜ் ஆயிடுச்சு, சரியாக கனெக்ட் ஆக முடியல. பை த டைம் மேட்ச் வாஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். 36 பால்ல 49, 7-4 1. அண்ட் அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போட்டார். சாய் சுதர்சன் 49, கில் 14. அகைன் ஜோஸ் பட்லர் 187 ஸ்ட்ரைக் ரேட்டில் 73 நாட் அவுட். பட்லர் 73 நாட் அவுட். பட்லர் மாதிரி பிளேயர்லாம் நாட் அவுட் வந்தாருன்னா வின்னு தான் அது. அது இங்கிலாந்து ஆகட்டும், எந்த கவுண்டி, எந்த ஃப்ரான்ச்சைசி ஆகட்டும். ஸோ நாட் அவுட் ஆகிட்டு அன்றைக்கி ருத்ராஜ் அவுட் ஆகிட்டு வந்தார் பார்த்தீங்களா. வென் யூ ஆர் பிளேயிங் யூ டேக் இட் த்ரூ. அந்த மாதிரி டேஞ்சரஸ் பிளேயர். அது இல்லாமல் கேட்ச் வர விட்டார் எடுத்தோன்னே சால்ட்டில். பட்லர் 1 டவுன் வராரு, ஏன் ஓப்பன் பால்னா ராஜஸ்தான் கேப்டன், அவர் கேப்டனாக இருக்கும்போது அவர் டிசைட் பண்ணலாம். இங்கே வந்து கேப்டன் அண்ட் கோச் தான் டிசைட் பண்ணணும். நம்பர் 3 இஸ் ஓகே ஃபார். அண்ட் ரத்தர்ஃபோர்டு 30, ரத்தர்ஃபோர்ட் மாதிரி இன்னிங்ஸ் தான் வேணும்னு 30 ரன் நாட் அவுட் 160, 8 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க. இப்படி தான் நீங்கள் சேஸ் பண்ணணும். அது விட்டு 9th நம்பரில் வந்து உங்களுக்கு அஸ்வின் 6 அடிப்பார், 11வது 13 வரைக்கும் நம்பர் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் வேலையே ஆகாது. 20 ஓவரில் எதுக்கு உங்களுக்கு 10 பேட்ஸ்மேன் எனக்கு புரியல. இந்த 4-5 அடிச்சிட்டாங்களே. அண்ட் சாய் சுதர்ஷன் பிரமாதம் வர்றது காரணம் டொமஸ்டிக் விளையாடுறதாங்க. டொமஸ்டிக்கில் எல்லா மேட்சஸ் விளையாடுற கன்சிஸ்டண்ட்டாக தமிழ்நாடுக்கு ப்ளே பண்ணவர். ஃபாஸ்ட் பாலிங் நல்லா விளையாடுவார், ஸ்பின்னரையும் நல்லா விளையாடுவார். கன்சிஸ்டன்சி இருக்குது. சாரி, கூல் அண்ட் காம். அடிக்கணுமேலாம் அடிக்க மாட்டார். அந்த ஹேசல்வுட் புக் பண்ணார்ல, அது கூட அந்த ஓவரில் கம்மி ஸ்கோர்னால தான் அந்த ரிஸ்க் எடுத்தார். என்ன அது கூட எடுத்துக்க மாட்டார் அந்த ரிஸ்க்கை புக் பண்ணப்போ. ஸோ அதனால் பேக் ஃபுட்லேயே ஆகட்டும், ஃப்ரண்ட் ஃபுட்லேயே ஆகட்டும், ஷார்ட்டாக போட்டிங்கன்னா குயிக்காக பேக் ஃபுட்டில் போய் புல் பண்ணுறது, புக் பண்ணுறது. ஸ்பின்னரையும் புல் பண்ணுறாரு ஷார்ட்டாக போட்டால். அதே மாதிரி ஃபாஸ்ட் பாலர் போட்டிங்கன்னா ஓவர் பிச் பால் வந்து எப்படி விளையாடணும், பவுன்சர் வந்து எதை டக் பண்ணணும், எந்த பாலை கனெக்ட் பண்ணணும், ஸ்கொயர் கட்டில் எப்படி பண்ணணும், ஆல் ஓவர் த இது ஏபி டிவிலியர்ஸ் 360 அட்டாக்கிங்னா இவர் காமன் கம்போஸ்டு 360. நைஸ் டு சி தட். எல்லாத்துக்கும் காரணம் டொமஸ்டிக் தான். பாருங்கள், நம்ம சாய் கிஷோரும் நிறைய விளையாண்டாரு. 2 பேரும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா. அஃப்கோர்ஸ் கில் இவங்களாம் பண்ணாங்க. ஆனால் இதில் ஒரு கவலை ஒன்று இருக்குது. மிடில் ஆர்டர் நாட் டெஸ்டட். ஷாருக் கான் ஆகட்டும், ராகுல் திவாட்டி ஆகட்டும், போக போக மேட்ச்சில் தான் நம்ம பார்க்க முடியாது என்ன ஆகுன்னு. நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நெட்டில் பிச்சு உள்ள வந்து ஸ்கோர் பண்ணுறது தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது சாய் சுதர்ஷன் த்ரூ அவுட் த இயர் டொமஸ்டிக் விளையாடுறதுனால கிடைக்குது. பூவி அண்ட் ஹேசல்வுட் ஆளுக்கு ஒரு விக்கெட் தான் கிடச்சிது. இவங்க எடுக்க முடியல, ஸ்டார்டிங்கில் எடுக்கல. 73 நாட் அவுட்டு. அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்காம சிராஜ் கொடுக்குறாங்கன்னா பாருங்கள் அந்த 3 விக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த 3 அந்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துன்னு வருவேன், கான்வே எதுக்கு விளையாடணுன்னு. இன்றைக்கி கேகேஆர் வர்சஸ் SRH ஈடன் கார்டன். அது பார்ப்ப போகிறது. அப்டேட் பண்ணும் கருத்து எதாவது சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.